காணப்படக்கூடிய யதார்த்தமான உள்ளம், மகிழ்ச்சியான மனநிலை, எல்லாவற்றுக்கும் மேலாக தங்களுடைய பெற்றோர்களை முழுமையாக நம்பக்கூடிய அந்த ஒரு நம்பிக்கை இருக்கும்போது தான் நாமும் இறையாற்றின் உறுப்பினர்களாக வாழ முடியும் என்று ஆண்டவர் இயேசு நமக்கு கற்பிக்கின்றார். இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு சிறு பிள்ளைகளை தொட வேண்டும் என்று அவருடைய பெற்றோர் பெரியவர் கொண்டு வந்திருப்பார்கள். அப்போது அவர்களை தடுத்த திருத்துவதை பார்த்து இயேசு கோபம் கொள்ளுகின்றார். சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் என்று சொல்லி. இன்று பல சமயங்களில் பெற்றோர்கள் பெரியோர் நாம் இந்த சிறு பிள்ளைகளை இறைவனும் கொண்டு வருவதற்கான ஒரு கருவியாக செயல்படுகிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசுவிடம் போங்கள் என்று கை காட்டுவது வேறு, இயேசுவிடம் அழைத்து செல்வது வேறு. எனவே இன்றைய காலத்தில் குழந்தைகள் கைகாட்டிகளை அல்ல, வழிகாட்டிகளை விரும்புகிறார்கள் என்று நமக்கு தெரியும். கைகாட்டி ஒரு இடத்திற்கு போகக்கூடிய வழியை காட்டிவிட்டு அங்கே நின்றுவிடும், ஆனால் உடன் வராது. ஆனால் வழிகாட்டி அந்த உடன் நடந்து வந்து அந்த இடத்திற்கு செல்லக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு பெற்றோரை பெரியோரை இந்த குழந்தை சமுதாயம் எதிர்பார்க்கிறது என்பது நமக்கு நினைவுறுத்தப்படுகிறது. ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், இந்த இறையாட்சி இந்த குழந்தைகளைப் போல உள்ளவர்களுக்குத்தான் உரியது. குழந்தைகளை பற்றி நமக்கு தெரியும், அவர்களுக்கு பல குணாதிசயங்கள் இருக்கிறது. அதில் ஒன்று யதார்த்தமான ஒரு மனநிலை. நாம் ஒருவேளை வளரதான் பல சமயங்களில் இதையும் அதையும் நினைத்து கொண்டு நம்முடைய சிந்தனையையும் நம்முடைய எண்ணங்களையும் கூட நாம் பாடுபடுத்தி அங்கே உள்ள ஒரு யதார்த்தத்தை நாம் விட்டு விடுகின்றோம், யதார்த்தத்தை இழந்து விடுகின்றோம். யதார்த்தமான மனநிலை இல்லாத போது நம்முடைய சிந்தனைகள் தெளிவாக இருக்காது, தூய்மையாக இருக்காது. சிந்தனைகள் தூய்மையாக இருக்கும்போது நிச்சயமாக நம்முடைய வார்த்தைகளும் நம்முடைய செயல்பாடுகளும் பழக்க வழக்கங்களும் நம்முடைய குணாதிசயங்களும் எதுவுமே சீராக இருக்க வாய்ப்பில்லை. இப்படி தான் ஒரு சின்ன பிள்ளை வீட்டில் உள்ளே ஓடி வந்துச்சு, கையில் 2 ஆப்பிள் பழம் வச்சுருந்துச்சு. அவங்க அம்மா கேட்டாங்க, எனக்கு ஒன்று கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த பிள்ளை ஒரு பழத்தை கடிச்சிருச்சு. உடனே அம்மா நினச்சிருக்காங்க, அந்த பிள்ளை நமக்கு தர மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு, சரி அந்த இன்னொரு பழத்தையாச்சும் கொடுக்குன்னு பார்த்தா அப்புறம் கொஞ்சம் நேரத்தை அதையும் கடிச்சிருச்சு. போச்சு பார்த்து இதையும் கடிச்சிட்டு நமக்கு தரமாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த பிள்ளை சொன்னிச்சு, அந்த 2வது பழத்தை காட்டி, நம்ம இது நல்லா இனிப்பாக இருக்குது, இதை நீ எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பிள்ளை 2ஐயும் டேஸ்ட் பண்ணிவிட்டு எது பெட்டராக இருக்கோ அதை கொடுக்கலான்னு நினச்சி தான் அந்த 2ஐயும் கிடச்சிருக்கு. ஆனால் அம்மா என்ன பண்ணாங்க, அவசரத்தில் இந்த பிள்ளை நமக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சி கடித்து சாப்பிடுது அப்படின்னு. அந்த ஒரு யதார்த்தமான மனநிலை குழந்தைகளிடம் இருப்பதை நம்மால் பெரியவர்கள் புரிந்து கொள்ள முடிவதில்லை. காரணம், நம்முடைய சிந்தனை போக்கு, நம்முடைய அனுபவங்கள் இவையெல்லாம் அந்த யதார்த்தத்தை நம்முடைய சிந்தனையிலிருந்து எடுத்து விடுகிறது. சிந்தனை யதார்த்தமாக இல்லாத போது நம்முடைய செயல்களும் நம்முடைய வார்த்தைகளும் பழக்க வழக்கங்களுமே எல்லாமே அதனால் பாதிக்கப்படுவதை நாம் உணர்கிறோம். அதே போல் ஒரு மகிழ்ச்சியான மனநிலை. சின்ன பிள்ளைங்க எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு சின்ன பிள்ளை 2-3 இருந்துச்சுன்னா அங்கே இருக்க ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம், அது ஏதாச்சும் பாடிக்கிட்டு இருக்கும். நம்ம சலசம் ஏன் இப்படி தொணத்தொன்னு கத்தியில சும்மா இறேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த பிள்ளைகளுக்கு யதார்த்தமான ஒரு மகிழ்ச்சியான மனநிலை. இந்த யதார்த்தமும் மகிழ்ச்சியான மனநிலையும் எதற்காக எப்படி வருகிறது என்றால், எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த பெற்றோரை நம்பக்கூடிய ஒரு மனநிலை, பெற்றோரை சார்ந்து இருக்கக்கூடிய மனநிலை. தன்னுடைய பெற்றோர்கள் தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றுவார்கள் என்ற ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை. ஒரு சின்ன குழந்தைய இப்போ அம்மா கையில் தூக்கி வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த குழந்தை தன்னா அப்படி ஃப்ரீயாக அம்மாவுடைய கையில் விட்டுரும், என்னை கீழே விட மாட்டா அப்படின்னு. அம்மா ஒரு வேளை விட்டுட்டா என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு புடவையோ அவருடைய துணியோ பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதில்ல. காரணம், அந்த குழந்தைக்கு தெரியும் என்னுடைய தாய் கீழே விட மாட்டாள் என்று. அப்படிப்பட்ட ஒரு யதார்த்தமான மகிழ்ச்சியான கடவுளை முழுமையாக நம்பக்கூடிய ஒரு மனநிலை நமக்கு இருக்கும்போது தான் நாம் இறையாட்சிக்கு உட்பட்டவர்களாக இருக்க முடியும் என்பதை இயேசு தெளிவுபடுத்துகின்றார். நம்மை நாம் கேட்டு பார்ப்போம். இந்த அன்றாட வாழ்வில் இந்த யதார்த்தமான மனநிலை அல்லது ஒரு மகிழ்ச்சியான மனநிலை அல்லது இறைவனை முழுமையாக நம்பக்கூடிய அந்த ஒரு மனநிலை நமக்கு ஏன் வரவில்லை அல்லது எதையெல்லாம் நமக்கு தடுக்கிறது என்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இறைவன் எல்லோரையும் மகிழ்ச்சியாக இருக்கத்தான் படைத்திருக்கிறார். என்னுடைய மகிழ்ச்சி உங்களுக்கு தருகிறேன், அந்த மகிழ்ச்சி நிலைத்திருக்கும்படி இதை நான் உங்களுக்கு சொல்லுவேன் என்று சொல்லி தன்னுடைய திருத்தூதர்களுக்கு சொல்லுகின்றார். இன்று உலகத்தில் எல்லா உயிரினங்களுமே மகிழ்ச்சியாக நிறைவாகத்தான் இருக்க விரும்புகிறது. நாமும் அதற்கு ஒரு விதிவிலக்கல்ல. ஆனால் இந்த மகிழ்ச்சியை தடுக்கக்கூடிய காரியங்கள் என்ன என்று நாம் சிந்திக்க வேண்டும். பல சமயங்களில் நமக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அல்லது அடுத்த நபர்கள் அதை தடுப்பதற்கு ஒருவேளை வாய்ப்பு இருக்கிறது. இப்போ எல்லா காரியங்களையும் நம்மால் நீக்க முடியாது. ஆனால் பல சமயங்களில் நாமே நமக்கு பல சூழ்நிலை உருவாக்கி கொள்கின்றோம். பல சிந்தனைகள்
சிந்தனைகள் உருவாக்கி கொள்கின்றோம். அந்த மகிழ்ச்சி நம்மிடமிருந்து அந்த மகிழ்ச்சி நம்மிடமிருந்து எடுக்கப்படுகிறது. இறைவன் சொல்லுவது போல, நான் கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சியை எதுவும் யாரும் உங்களிடமிருந்து பறித்து விட முடியாது. அந்த உண்மையான ஆழமான மகிழ்ச்சி இருக்கும்போது நிச்சயமாக நம்முடைய சொல்லும் செயலும் சிந்தனையும் இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ்வதற்கும் இறையாட்சிக்கு உட்பட்ட மக்களாக வாழ அது நமக்கு வழிவகுக்கிறது. சிந்தித்து பார்ப்போம்.